பூமியும் சூரிய குடும்பமும். ஸோ இப்படி ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தெரியும். நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தமாக 8 கோள் இருக்குது அப்படின்னு தெரியும். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்னு சொல்லி 8 இருக்குது. ப்ளூட்டோன்னு ஒன்று முன்னாடி இருந்துச்சு 2006 வரைக்கும். ஸோ அதை வந்து ப்ளூட்டோவில் வந்து கோளில் இருந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஓகே, இதில் புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி இந்த 5 கோளையும் நாம் நேரடியாக கண்ணிலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேனஸும் நெப்டியூனும் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, தொலைநோக்கியை பயன்படுத்தி மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி புதன் மற்றும் வெள்ளி இந்த 2 கோள் என்னன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் தெரியும், சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் தெரியும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ தென் வந்துட்டு வெள்ளி கோளை வந்து விடிவெள்ளி அப்படின்னும் சொல்கிறாங்க, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தெரியறதுனால. ஸோ விடிவெள்ளி அப்படின்னும் ஒரு இதை சொல்லி அந்த வெள்ளிக்கு இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா கோளில் 2 விதமாக இருக்குது. ஒன்று திடக்கோள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாயுக்கோள்னு சொல்லுவாங்க. இந்த திடக்கோளுக்கு இடையில என்னென்ன வரும்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். வாயுக்கோளில் வந்து வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இதெல்லாமே இருக்குன்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் இருக்க 4 கோள் வந்து திடக்கோள், கடைசியாக இருக்க 4 கோள் வந்து வாயுக்கோள்னு சொல்கிறாங்க. இதில் நான் வெள்ளியும் யுரேனஸையும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம பூமியிலேருந்து சூரியன் வந்துட்டு பார்க்குறோம். பூமியில் இருக்கோம். பூமியில் இருந்தால் சூரியன் வந்து எப்போ எந்த பக்கம் உதிச்சு எந்த பக்கம் மறையுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து சொல்லுவோம் கிழக்க உதிச்சு மேற்க வந்து மறையுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பூமி தான் சுற்றிக்கிறது, தன்னை தானே சுற்றிக்கிறது. சூரியன் வந்து சுற்றலை, பூமி வந்து சூரியனை மையமாக வச்சு தன்னை தான் சுற்றிக்கிறது. எப்படி சுற்றுது அப்படின்னா, கிழக்கிலிருந்து, அதாவது மேற்கில் இருந்து அப்படியே கிழக்கு நோக்கி அப்படியே வந்துட்டு மாறி உதிச்சிட்ருக்கு. ஸோ தன்னை தானே சுற்றுது. எப்படி மேற்கில் இருக்கிறது அப்படியே கிழக்கு புறமாக அப்படியே சாஞ்சிட்டே சுற்றிட்டே இருக்குது. அப்படி சுற்றுறதுனால தான் சூரியன் வந்து மையமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கிழக்க உதிச்சு மேற்கு வந்து நமக்கு சூரியன் மறை. அதாவது இந்த இடத்துல இப்படி சூரியன் இருக்குது, நமக்கு இங்கே பூமி இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இங்கே இருக்க பூமி என்ன பண்ணுதுன்னா இப்படி இருந்து அப்படியே இப்படி மூவ் ஆகுது, சரிங்களா? அப்போ இங்கே இருக்க நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கோம்னா, ஸோ ஸ்டார்டிங் இப்படி வந்து சன்லைட் படுது. தென் இப்போ கீழே போக 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 இந்த சன்லைட் என்ன இருக்கும், நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே இந்த லொக்கேஷன் போகும், இங்கிட்டு போகுமா. அப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்கிற சன்னு டைம் ஆக 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 இந்த பக்கம் போகும். ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த இடத்துல மறைஞ்சிருமா. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல கிழக்க உதிச்சு மேற்க மறைகிற மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த புதன், புவி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் இந்த 6 கோள்லையும் நடைபெறுறது இந்த மாதிரி. ஆனால் இந்த வெள்ளி மற்றும் யுரேனஸ் அப்படின்னு சொல்லி 2 கோள் இருக்குது. இந்த 2 கோள் என்ன பண்ணுன்னா, சூரியன் இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த கோள் என்ன பண்ணுன்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் சுற்றும். ஓகேங்களா? நமக்கு என்ன பண்ணுவோம், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கோள் வந்து தன்னைத்தானே சுற்றுறதுனால சூரியன் வந்துட்டு கிழக்கு உதிச்சு மேற்க மறையும். ஆனால் இந்த 2 கோள்லையும் அப்படியே ஆப்போசிட்டில் சுற்றும், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றும். அப்படி சுற்றும் போது என்ன பண்ணுன்னா, இந்த கோளில் இருந்து நம்ம பார்க்கும்போது சூரியனானது மேற்க உதிச்சு கிழக்க மறையும். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டு பார்த்துக்கோங்க இந்த வெள்ளி மற்றும் யுரேனஸ் அப்படின்னு 2 கோளுக்கும். தென் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதான் காரணம் சொல்லியிருப்பேன் கிழக்கு மேற்கில். ஸோ முக்கியமான காரணம் சொல்லியிருப்போம். தென் வந்துட்டு சனிக்கோளினுடைய ஒப்படத்தி 1ஐ விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா தண்ணிலேயே மிதக்கும் அப்படின்னு காரணமும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ தென் பார்த்துக்கோங்க, தென் கோள் சூரியனை சுற்றாகும் காலம், தொலைவு, தன்னைத்தானே சுற்றாகும் காலம், துணைக்கோள். ஸோ இப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இருக்கு. ஸோ இதிலிருந்து நமக்கு முக்கியமாக பாயிண்ட் எதில் வைப்பாங்க அப்படின்னா, வியாழன் மற்றும் யுரேனஸ் இந்த 2 கோளையும் பார்த்துக்கோங்க, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இந்த வியாழனுக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யுரேனஸ்க்கு எத்தனை துணைக்கோள் இருக்குங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. நெப்டியூனுக்கு வந்துட்டு எத்தனை துணைக்கோள் இருக்குங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை கொடுத்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், ஸோ இதில் பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கேட்பாங்க. அது மாதிரி சூரியனை சுற்றாகும் காலம் அப்படிங்கிறதும் பொறுத்துக அப்படின்னு ஒரு கண்டென்ட் மாதிரி கேட்பாங்க. இதில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் வந்துட்டு சூரியனை சுற்றுறதுக்கு ரொம்ப டைம் கம்மியாகும். ஓகேவா? சூரியனுக்கு அருகில் இருக்க கோள் சூரியனை சுற்றி வர்றதுக்கு டைம் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மிங்கும் போது அதை சுற்றி வந்துடலாம்ல. ஸோ அதனால் ரொம்ப கம்மியான டைமில் சுற்றும்.
தென் கடைசியாக இருக்க கோள், சூரியனிலிருந்து ரொம்ப தூரமாக இருக்க கோள் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரியும். தென் தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கான காலம் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. ஸோ டைம் ரொம்ப ரெஃபரன்ஸ் எடுக்க வேணாம், ரொம்ப அதிகமாக சொல்ல வேணாம். ஸோ இதுக்கான காரணமும் நமக்கே தெரியும். நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. ஸோ கம்மியாக இருக்கும்போது டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியான நேரத்தில் சுற்றி வந்துடும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம அதிக நேரமும் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நீங்கள் பாயிண்ட் எதில் நோட் பண்ணணும் அப்படின்னா, பூமிக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குது? 1. வியாழனுக்கு எத்தனை துணைக்கோள்? 63. யுரேனஸ்க்கு 27. நெப்டியூனுக்கு வந்துட்டு 13. ஸோ இதை மட்டும் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதில் அடுத்து வந்துட்டு சிறுகோள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சிறுகோள் அப்படி இல்லைனா குள்ளக்கோள் அப்படின்னும் போது நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் புளூட்டோ, செரஸ், ஏரிஸ், மேக்மே, ஹவுமியே அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு குள்ளக்கோள் இல்லைனா சிறுகோள் அப்படின்னு சொல்லுவோம். இது கோளில் வந்துட்டு இது வந்துட்டு சூரியனை சுற்றி வரும். கோளினுடைய பண்பை தான் பெற்றிருக்கும். ஓகேவா? சூரியனை சுற்றி தான் வரும். கோளினுடைய பண்பை தான் பெற்றிருக்கும் சிறுகோள் அல்லது குள்ளக்கோள் அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப சைஸில் சிறுசாக இருக்கிறதுனால இது ஒரு கோள்னு எடுத்துக்கிறாம குள்ளக்கோள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த குள்ளக்கோள் என்னென்னது? புளூட்டோ, செரஸ், ஏரிஸ், மேக்மே, ஹவுமியே அப்படிங்கிற டாபிக் எல்லாத்தையுமே நம்ம குள்ளக்கோள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் குறுங்கோள் அப்படின்னா அது மேக்ஸிமம் எங்கே இருக்குது அப்படின்னா, செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கு இடையில பல லட்சக்கணக்கான குறுங்கோள்கள் வந்து நிறையா கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த கண்டுபிடிச்ச இந்த குறுங்கோளுக்கு பல பேர்லாம் நம்ம அறிஞர்கள் பல பேர்கள்லாம் வச்சுருக்காங்க. அது யாரோட பேர் அப்படின்னா, வானவியல் அறிஞர் வைனு பாப்பாவோட பேர், அணுசக்தி தந்தை இப்போ சாராபாயோட நேமு, கணித மேதை ராமானுஜத்தோட நேம்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தென் சந்திரன் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது சந்திரன் அப்படிங்கிறது நம்ம பூமியோட துணைக்கோள், தெரியுங்களா? தென் ஈர்ப்பு விசையால், அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த ஈர்ப்பு விசையால் என்ன ஏற்படும்னா ஓதங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படும். தென் அந்த சந்திரன் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும் நம்ம பூமியை சுற்றி வர்றதுக்கும் சம அளவு காலம், ஒரே அளவு காலத்தை எடுத்துக்கிறதுனால நம்ம பூமியிலிருந்து எப்போ சந்திரனை பார்த்தாலும் அதே டைம் தான். அதாவது ஒரு டைரக்ஷனை மட்டும்தான் பார்க்க முடியும், ஆப்போசிட் டைரக்ஷனை பார்க்கவே முடியாது. ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக லூனா 3 அப்படின்னு ஒரு சேட்டலைட் அனுப்பி சந்திரனோட அடுத்த பக்கத்தவும் நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த லூனா 3ங்கிறது தான் முதலாக சந்திரனோட இன்னொரு புறத்தை நமக்கு வெளிச்சம் காட்டி காமிச்சது. சந்திரனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கிண்ண குழிகள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சந்திரனோட பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வால் நட்சத்திரம் என்ன, எரி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, இப்போ வால் நட்சத்திரம்னு ஒன்று தெரியும். அதாவது நம்ம பார்த்தோம்னா சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே வந்து ஒரு ஃபயர் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும், சூரியனுக்கு எதிர் திசையில். ஓகேவா? வால் சூரியனுக்கு தொலைவில் இருக்கும்போது தோன்றாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னென்னா, சூரியனுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக போச்சுன்னா அந்த வால் நட்சத்திரம் தெரியாது, தோன்றாது, அது அப்படி ஒன்று கிரியேட்டே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வால் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய நட்சத்திரம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய தூசு படலங்கள் தான் வந்துட்டு வால் நட்சத்திரமாக சொல்கிறாங்க. தூசு படலங்கள் எரியும் போது அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா வால் நட்சத்திரம் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு சூரியனுக்கு எதிர் திசையில் தான் இருக்கும், சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கும்போது தெரியாது. பார்த்துக்கோங்க, இது வெறும் பனி துகள் தான், அது நட்சத்திரம் கிடையாது. எரி நட்சத்திரம்னா என்னன்னா, இந்த வால் நட்சத்திரத்திலிருந்து விட்டுட்டு போன சில துகள்கள் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு எரி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. பேரண்டம்ங்கிறது நமக்கு தெரியும். பால்வெளி அண்டம்ங்கிறது பேரண்டத்தில் ஒரு பாட்டு தான் பால்வெளி அண்டம். இந்த பால்வெளி அண்டத்தில் ஒரு பாட்டு ஆகாயகங்கை. ஸோ இதில் தான் இந்த ஆகாயகங்கைக்குள்ள நம்ம தான் பால்வெளி அண்டத்தில் இருக்கோம். அதில் ஒரு பாட்டு சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு பாட்டு வந்து நம்ம பூமியில் வந்து இருக்கும். ஸோ இந்த பூமியில் வந்துட்டு ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வாயுக்கள் உயிர் வாழ்றதுக்கு தேவையான வாயுக்களும் அந்த சூழ்நிலையிலையும் சரியான அளவு வெப்பநிலையும் அந்த குளிர்ச்சியும் எல்லாமே சரியான அளவு இருக்கிறதுனால உயிர் வாழ்றதுக்கு ஏதுவான பகுதியாக இருக்கிறதுனால நம்ம பூமியில் வந்து பல உயிர்கள் வந்து இருக்குது அப்படின்னும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. தென் சுற்றியும் வரும் பூமி. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்ட்லேருந்து இந்த சுற்றி வரும் பூமி அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். போன வீடியோவில் ஒரு டாபிக் மட்டும் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், சுற்றி வரும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டாப்பிக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் காலம் எவ்வளவு அப்படின்னா 23 மணி நேரமும் 56 நிமிஷம். 24 மணி நேரம் கரெக்டாக கிடையாது, 4 நிமிஷம் கம்மியாக 23 மணி நேரமும் 56 நிமிஷமும். ஸோ இது வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 365 நாளும் கால் நாள். ஸோ ஒரு நாளில் கால்வாசி. இதைத்தான் வந்துட்டு 4 வருஷத்துக்கு சேர்ந்து ஒரு நாள் கூட வந்து நம்ம 366 நாள் கொண்டாடுவோம், பிப்ரவரியில் ஒரு நாள் கூட வச்சு.
ஸோ இதில் வந்து அந்த கால் நாளாக வந்து 4 வருஷத்துக்கு சேர்ந்து ஒரு நாளாக மாறிடும். அந்த ஒரு நாளை 4 வருஷத்துக்கு தடவை லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி அதில் பிப்ரவரியில் ஒரு நாளை மட்டும் கூட்டி வச்சுப்போம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, வட ஒலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரோரா பொரியாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா, துருவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வகை நின்றொழிதல் பொருள் அப்படிமான பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த லெசனில் அதை பார்த்துக்கோங்க. இதில் அடுத்து என்னென்னா, தற்சுழற்சி. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, என்னென்ன ப்ராப்ளம் இல்லை, என்ன நல்லது நடக்குது அப்படின்னா, தன்னைத்தானே சுற்றுறதுனால ஒரே காரணத்தினால மட்டும்தான் நம்ம பூமியில் பகலும் இரவும் தோன்றுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை எப்படி சொல்ல அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல சூரியன் இருக்குன்னு வைங்க, இந்த இடத்துல பூமி இருக்குது. இப்போது இந்த சூரியத்தோட வெளிச்சம் இப்படி தான் எப்போவுமே பட்டுட்ருக்கோம். ஸோ இந்த அளவில் படும். ஓகேவா? ஸோ நம்ம பூமி வந்து ரவுண்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க, ஒரு 2 வடிவத்தில் இருக்குது. ஸோ இப்படி படும். இப்படி பட்டுட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு தான் வெளிச்சம் இருக்கும், இந்த பாதியில் நமக்கு வெளிச்சம் இருக்காது. ஸோ இது வந்துட்டு பகல் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பகல் பொழுது தான் இருக்கும். பூமி தனதான சுத்தலை அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே இருட்டாக தான் இருக்குமா? ஆனால் இது தன்னை சுற்றிக்கிறது. இப்படி இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் சுற்றும் போது அப்படியே டைரக்ஷன் பார்க்கும். இகனை வந்து கரெக்டாக இருக்கிறது இப்படி இந்த பக்கம் மூவ் ஆகும்போது இருட்டாக மாறுமா? இங்கிட்டு போகும்போது நல்லா இருட்டாகுமா? அப்படி இங்கிட்டு போக நல்லா இருட்டாகுமா? அப்போ இங்கே இருக்க பாட்டு இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் பகலாக மாறும், இந்த இடத்துல வரும்போது இன்னும் பகலாக மாறும், இந்த சென்டருக்கு வரும்போது இந்த இடத்துல மத்திய வெயிலாக இருக்கும், அப்படியே போகும்போது சாயந்தரம் இந்த கடைசியில் அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி தன்னைத்தானே சுற்றுற ஒரே காரணத்தில் மட்டும்தான் பகலும் இரவும் வந்து நம்ம இதில் வந்துட்டுருக்கு. தென் பருவகால மாற்றம். ஸோ இந்த 23 டிகிரி சாய்வு, பூமியில் 23 டிகிரி சாய்வு நமக்கு தெரியும். ஸோ இந்த ரவுண்டு இப்படி இருக்குதுல இந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. 23 டிகிரி சாய்வாக இருக்க ஒரு காரணத்தினால பருவகால மாற்றம் அப்படிங்கிறதும் ஒன்று வந்து நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதே 23 டிகிரி சாய்வுக்கு தான் துருவ பகுதியில் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்க காரணமாக இருக்குது. ஓகேவா? ஸோ பகல் இரவு தோன்றதுக்கு காரணம் தற்சுழற்சி. 23 டிகிரி சாய்வு அப்படிங்கிறது இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுதுன்னா பருவகால மாற்றமும் துருவ பகுதியில் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்குது அப்படின்னு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு. தென் இதில் இன்னொன்று என்னென்னா, டிசம்பர் 22ஆம் தேதி தென்கிழக்கு, அதாவது இப்போ அந்த 23 டிகிரி இப்போ பூமி இப்போ இருக்குது, இந்த டிகிரி சாய்வில் இருக்குது. ஸோ இதுக்கு நேரம் இங்கே வந்து சூரியன் அப்படி நேரம் இருக்கிறது ஒரு நாள் இருக்கும், இந்த கார்னரில் நமக்கு தெரியுது ஒரு நாள் இருக்கும், இந்த கார்னரில் நமக்கு தெரியுது ஒரு நாள் இருக்கும். ஸோ இங்கே என்னதுன்னா தென்கிழக்கு, இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக தென்கிழக்கு, அதாவது இதை வந்துட்டு சவுத்துன்னு வச்சுக்கோங்க, இதை நார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்க்கணும் அப்படின்னா இதில் மேப்பில் போட்டோம் அப்படின்னா இங்கே இப்படி தான் போடணும். ஸோ இது நார்த்து, இது சவுத்துன்னு போடணும். சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். இங்கே அதிகபட்சமாக தென்கிழக்கில் இருக்குது. இப்போ நம்ம மாற்றி வைக்கிறோம், சும்மா ஒரு பேருக்காக சொல்கிறோம், அதனால் நீங்கள் ஒன்று இப்படி பார்த்துக்கிறாதீங்க. ஸோ தென்கிழக்கில் அதிகபட்சமாக தென்கிழக்கில் இருக்குன்னா இங்கேருந்து என்ன பண்ணுன்னா இந்த டேட்டில் டிசம்பர் 22ஆம் தேதி இந்த தென்கிழக்கு பகுதியில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வடக்கு நோக்கி நகலும். ஸோ இங்கே இந்த நாள் வந்துட்டு 22ஆம் தேதி இங்கே இருந்துச்சுன்னா 23ஆம் தேதி கொஞ்சம் தள்ளி வரும், 24ஆம் தேதி இங்கிட்டு வரும், 25 இப்படி வரும், இப்படியே போயிட்டு இருக்கும். இப்படியே போயிட்டு அதிகபட்சம் எங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி இந்த வடகிழக்கு பகுதிக்கு வந்துடும், இந்த கடைசிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கிட்டு இருந்து இங்கிட்டு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே தெற்கிருந்து தென்கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி வர்றதை வந்துட்டு வட ஓட்டம் சொல்லுவாங்க, அல்லது உத்ராயணம் சொல்லுவாங்க. வடக்குல இருந்து தெற்கு நோக்கி மூவ் ஆகிற பாயிண்ட்டை வந்து தென் ஓட்டம் சொல்லுவாங்க, இல்லாட்டி தட்சிணாலயம் சொல்லுவாங்க. ஓகேவா? டிசம்பர் 22 தென்கிழக்கில் இருக்கும், ஜூன் 21 வந்துட்டு வடகிழக்கில் இருக்கும் அப்படின்னு ஒன்று நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்படி இருக்கு. இதில் இந்த பூமி இருக்கும்போது இதுக்கு நேராக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நேருக்கு நேராக தெரிகிறது பூமிக்கு நேராக சூரியன் இருக்கிறது எந்த நாள் அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு வந்து சம இரவாகவும் இருக்கும், சம பகலாகவும் இருக்கும். ஓகேவா? நேராக தெரிகிற அன்னைக்கு சம இரவாகவும் சம பகலாக இருக்கும். 2 நாள் நடைபெறும். எப்படின்னா இங்கிட்டிருந்து இங்கிட்டு வரும்போது ஒரு நாள் நேராக இருக்கும், இங்கிட்டிருந்து இங்கிட்டு போகும்போது இந்த ஒரு நாள் நேராக இருக்குமா? ஸோ இந்த 2 நாள் எந்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. ஸோ இந்த 2 நாள்லையும் சமமான இரவு, கரெக்டாக 12 மணி நேரம் இரவு இருக்கும், கரெக்டாக 12 மணி நேரம் பகல் இருக்கும். ஸோ இந்த டைமில் மற்ற டைம் பார்க்கும்போது இந்த நமக்கு முன்னாடி ஒரு சில சீசனில் தெரியும். எப்படி தெரியும்னா காலையில் 6 மணிக்கு கரெக்டாக விடியும், இன்னொன்னா என்ன பண்ணுன்னா 5:30க்குலாம் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சம்டைம் வந்துட்டு 6:30க்கு மேலே தான் வெளிச்சம் தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு இதுதான். இந்த
வட ஓட்டம் தென் ஓட்டம் அதுதான் காரணம். ஸோ இதில் சம இரவு பகல் இந்த டேட் வந்து நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 22, ஜூன் 21, மார்ச் 21, செப்டம்பர் 23 இந்த 4 நாள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. சர்வதேச நடுக்கோடுங்கிறது 180 டிகிரி அது தெரியும். ஸோ மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, அது கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படிங்கிறது ஜூன் 21 கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த கதிரானது திடீரென திருப்பம் அடைகிறது அன்றைக்கினா ஜூன் 21 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ இதை தான் கோடைக்கால கதிர்னு சொல்லுவாங்க. கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படிங்கிறது ஜூன் 21 இந்த பாயிண்ட்டு. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் முக்கியமான பாயிண்ட், நாம் வாழும் பூமி. ஸோ இதுலேருந்து எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னா மலைகள் பீடபூமிகள் சமவெளின்னு இருக்குது. சமவெளியிலேருந்து 2 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஆற்று சமவெளி, இன்னொன்று வந்து அந்த கடற்கரை சமவெளி பகுதி எனக்கு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓசோன் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஓசோனில் என்னென்னா, இந்த ஓசோன் லேயர் நம்ம பூமி இப்படி இருக்குன்னா பூமிக்கு மேலே வந்து ஓசோன் லேயர் இருக்குது, இங்கே சன் இருக்குது. இங்கே சன்னிலேருந்து இங்கே வந்துட்டு ரிசீவ் ஆகக்கூடிய இந்த கதிரில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிரை இங்கே வந்து பாதியை குறைச்சி வச்சுக்கிறோம். பாதி அளவுக்கு குறைச்சி வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும்தான் பூமிக்குள்ளே விடுது. இந்த புற ஊதா கதிரானது முழுக்க நம்ம பூமிக்குள்ளே வந்து ரிசீவ் ஆச்சுன்னா பல வில்லங்கள் வரும். ஸ்கின் டிசீஸ், எல்லா நோய் ஸ்கின் டிசீஸ் சம்மந்தமான அத்தனை ப்ராப்ளம் வரும். ஏன்னா அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் வந்து உள்ளே வந்து ரிசீவ் ஆச்சுன்னா நமக்கே தெரியும். இப்போ இருக்கிற டெம்பரேச்சருக்கே இங்கே வந்துட்டு என்னென்ன அந்தளவுக்கு ஒன்றும் முடியலை, ரொம்ப முடியலை. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பரேச்சர் எல்லாமே வந்துட்டு ரிசீவ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு மாறிடும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஓசோன் லேயரோட முக்கியமான வேலை புற ஊதா கதிர்களை உறிஞ்சிக்கிட்டு கொஞ்சத்தளவு மட்டும் வெளியிடுறது மட்டும்தான் வேலை. இந்த புற ஊதா கதிர் ரிசீவ் ஆச்சுன்னா தாவரங்கள் அதிகபட்சமாக சீக்கிரம் ஆகும். சில நுண்ணுயிரிகள் அத்தனையுமே செத்து போகும். நம்ம வந்து கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் நம்மளும் செத்து போவோம். நம்ம ஒன்றும் பெரிய உள்ள ஆள்லாம் கிடையாது, நம்மளும் செத்து போவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஓசோன் இருக்கிறதுனால நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம். நம்மளால் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓசோனையும் ஓட்ட விட வச்சுட்ருக்கோம். காரணம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 வீலர் மற்றும் அந்த குளிர்சாதன பெட்டிகள் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அவசியம்தான் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது குறைப்போம்ல. ஸோ அதில் இந்த அந்த குளிர்சாதன பெட்டியிலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் குறைக்கிறதுக்கு மரங்கள் வளர்க்க சொல்லியிருக்காங்க. வளர்க்கத்தான் சொன்னாங்க, பட் அவங்களே வளர்க்க மாட்டுறாங்க. பரவாயில்ல, நான்லாம் வளர்த்துட்ருக்கேன், உங்களை வந்துட்டு சொல்லலை, நல்லா நிறைய மரம் வளர்த்துட்ருக்கேன்ப்பா. ஓகே. தென் இதில் இன்னொன்று என்னென்னா, அமைப்பில் கண்டங்கள் 7 கண்டங்கள் இருக்குது. அது நமக்கே தெரியும் என்னென்னு சொல்லிட்டு. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஸோ இந்த 7 இருக்குது. இந்த 7ல் முக்கியமாக இந்த இதில் எந்தெந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆசியாவில் வந்துட்டு பார்த்தோன்னா கோபி குளிர்பாலைவனமும் இமயமலை இருக்குது. ஆப்பிரிக்காவில் வந்துட்டு லைன் நதி இருக்குது. அதோட அளவு எவ்வளோன்னா 6695 கிலோமீட்டர் இருக்குது. அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லைன் நதி. அங்கே தான் சகாரா பாலைவனம் இருக்குது. வட அமெரிக்காவில் வந்துட்டு ராக்கி மலைத்தொடர், தென் அமெரிக்காவில் வந்துட்டு ஆன்டிஸ் மலைத்தொடர் மற்றும் அமேசான் காடு 6586. ஓகேவா. ஐரோப்பாவில் வந்துட்டு ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு கிரேட் பாரியர் ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பவள பாறைகள் இருக்குது ஆஸ்திரேலியாவில். அண்டார்டிகான்னு சொல்கிறது தச்சின் கங்கோத்ரி மற்றும் மைத்ரோ ஐகுடம். ஸோ இதில் இந்த 7 கண்டம் அப்படிங்கிறது எந்த மாதிரி பிரிஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி ஏன் உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி டாப்பிக்கில் இருக்குது. அதை பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன் சில டாபிக் வந்து நமக்கு பயன்படும், சில டாபிக் வந்து பயன்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த டாப்பிக்கில் இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கும் இப்போ நமக்கு லைட்டாக கொஞ்சம் இன்னும் ஒரு 2 டாபிக் மட்டும் இருக்குது. இதுக்குள்ளே தான் நமக்கு கேட்பாங்க. இதுக்கு அடுத்து பார்க்க போகிற இன்னொரு 4 டாபிக் இருக்குது. அதில் இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த டாபிக் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய அந்த 4 டாபிக் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 4 லெசன்லேயும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட கண்டினியூஸாக 7th and 9th கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த இதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இப்போது அடுத்து முக்கியமான பாயிண்ட். ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க, இது நமக்கே தெரியும். தீபகற்பம்னு சொல்லியிருந்தால் என்ன இருக்கும், இந்தியாங்கிறது தீபகற்பம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு சொல்லியிருப்பாங்க, 3 பக்கம் வந்து நீர்னாலையும் ஒரு பக்கம் வந்து நிலத்தாலையும் சூழப்பட்டிருக்கிறதுனால இது வந்து தீபகற்பம்னு சொல்லியிருப்போம். தென் வந்துட்டு நீர்ச்சந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், 2 நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதிக்கு 2 நீர்ப்பரப்பை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதிக்கு சந்தின்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்தியாவை இலங்கை இணைக்கக்கூடியது வந்துட்டு பாக் நீர்ச்சந்தின்னு சொல்லுவாங்க. தென் வந்துட்டு நிலச்சந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 நிலப்பகுதி மிக குறுகிய 2 நிலப்பரப்பு இணைந்திருந்தால், அதாவது விரிந்த இந்த பெரிய பகுதியை இணைக்கக்கூடிய அந்த சின்ன நிலப்பகுதிக்கு பேர் வந்துட்டு நிலச்சந்தின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் வந்து பனாமா நிலச்சந்தி அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ
ஸோ எப்படி அப்படின்னா என்னன்னு கூட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 2 பெரிய நிலப்பகுதியில் இணைக்கக்கூடிய குறிக்க நிலப்பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிலச்சந்தியா நீர்ச்சந்தியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் நில வரைபடங்களும் உலக உருண்டையும் அப்படின்னு இருக்கு. இதில் ஆரியப்பட்டர் இதில் வந்து நமக்கு அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பூமிங்கிறது உருண்டையாக இருக்காது, ஏதோ ஒரு தட்டையாக இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இங்கே பீப்புள் எல்லாரும் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து கொஞ்சம் புத்திசெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம எல்லாம் ஆரியப்பட்டர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இவர் வந்து பூமிங்கிறது இப்போலாம் இல்லை, இது வந்து இப்படி உருண்டையாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தாரு. ஆனால் அதையும் நம்மளால் என்ன பண்ணியிருந்தாங்க, பித்தாகரஸ் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி எப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரே ஆரியப்பட்டர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, பூமி இப்படி தான் இருக்குது, பூமிங்கிறது வந்துட்டு அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூரியனை சுற்றி வருது, சூரியன் வந்து இங்கே சுற்றி வரலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவியல் பூர்வமாக சொல்லி நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஸோ இவர் இதுக்கு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிரூபிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இதில் இந்த நில வரைபடங்களும் உலக உருண்டையும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அச்சரக தீர்க்கரக நிலநடுக்கோடு வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிரீன்விச் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். தென் இதில் தாலமி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த தாலமி அப்படின்னா அவர் யார் தெரியுங்களா, இவர் தான் வந்துட்டு முதலாக நமக்கு அந்த ரேகைகள் அச்சரேகை தீர்க்க ரேகை அப்படின்னு அவர் வந்துட்டு கற்பனைக்கு இந்த 2 ரேகைங்கிறது கற்பனை கோடு தான். அதாவது வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் கிடைமட்டமாக வரைஞ்சிருப்பாங்க, சில கோடு செங்குத்தாக அப்படி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ரேகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேகை தான் வந்துட்டு முதலாக வந்து வரைஞ்சி கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த தாலமி அப்படிங்கிறதான் வரைஞ்சி கொடுத்தாரு. இந்த மேப் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் இருக்குல்ல, ஸோ இதுவும் வரைஞ்சிருக்காரா, இப்படி வரைஞ்சிருக்காரு, இப்படி வரைஞ்சிருக்காருல்ல. ஸோ இதை தான் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அச்சரேகை தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தென் அச்சரேகை அப்படிங்கிறது கிடைமட்டமாக வரைஞ்சது, தீர்க்க ரேகைங்கிறது செங்குத்தாக வரைஞ்சது, அது தெரியும்ல, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் இப்போ 4 டாபிக் வந்து பார்த்துருக்கோம். இப்போ பார்த்த அந்த 4 டாபிக் உள்ள தான் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 4 டாப்பிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டாப்பிக்கு. நான் ஏன் இதை நான் செகண்ட் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்ம அங்கே வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் இதை சொன்னேன்னா உங்களுக்கு கிளாஸில் வந்து ஒரு போர் மாதிரி ஆயிரும். ஸோ இவங்க சொல்கிறது எதுவுமே வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே இல்லை, இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறதுனால. ஸோ புவியியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தளவுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ தெரிஞ்ச விஷயனால இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் அடிப்படையாக நம்ம வந்து சிலபஸும் கவர் பண்ணணும், கிளாஸ் வந்து ரொம்ப போர் இல்லாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் டாபிக் கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அதை சொல்லிட்டேன். தென் வந்துட்டு இதுக்கடுத்து இதில் மூவ் ஆகுறேன். அதனால் நம்ம இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதுக்கடுத்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தா இதுக்கு முன்னாடி போட்டு அப்லோட் பண்ண வீடியோவும் இந்த வீடியோ, இந்த 2 வீடியோக்குள்ளே மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கவர் ஆயிரும் இந்த பூமியும் சூரியகடும் அப்படின்னு கேட்கக்கூடிய டாப்பிக்கில். இப்போ நம்ம புவி மற்றும் அதன் அமைப்பு, நில அதிர்வு, இது எல்லாமே கண்டென்ட்டுமே எல்லாமே வந்துட்டு இதுக்கு அடுத்து இதில் அடிப்படையாக இருந்தது என்ன ஸோ அப்படிங்கிறது. இது மாதிரி ஒரு வேளை நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே இன்வால்வ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களை வந்து ரிசீவ் ஆகணும், நீங்கள் மறக்காமல் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை தமிழ் அண்ட் ராஜ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்குமார். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2 டாபிக் வந்து பார்த்தோம். ஸோ 2 வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம 3வது வீடியோ புவியியல்ல. அந்த டாப்பிக்லேயே வந்துட்டு ஒரே வீடியோட கண்டினியூஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா புவி, அதனுடைய அமைப்பு மற்றும் நில நகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு முன்னாடி இருந்து பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலவிதமான கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருந்த கருத்து என்ன அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு ஒரு கருத்து. ஸோ இந்த கருத்து என்னென்னா, பூமி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பூமி மாதிரி இல்லை. ஸோ பல பகுதிகள் வந்துட்டு ரொம்ப அடர்த்தி அதிகமாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து டெம்பரேச்சர் அதிகமாகும்போது, ஹீட் அதிகமாகும்போது அது வந்து வெடித்து பல விதமாக அப்படி பிரிஞ்சு பல திட்டுகளாக வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து பெருவெடிப்பு கொள்கை அல்லது காஸ்மிக் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எகிப்து சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, நம்ம பூமிங்கிறது கடல் மேலே மிதக்கிற ஒரு பந்து மாதிரி, ஒரு கோலை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை ஏன் சொல்கிறேன்னா, இவங்களை பற்றி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடலின் மீது மிதக்கும் பூமி அப்படின்னு சொல்லி சொன்னவர் சொன்ன நாட்டவங்க சேர்ந்தவங்க எவங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அது எகிப்தியரை சேர்ந்தவங்க. ஓகே, இப்போ வந்து அடர்த்தி நெருக்கமாக இருந்துச்சு, அது வந்து விரிவடையும் போது ஸோ அது வந்துட்டு பல விதமாக பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. எட்வின் ஹபில் வந்து சொன்னார். தென் வந்து இதில் பேஞ்சியா அப்படின்னா என்னென்னா, இந்த பெருவெடிப்பு கொள்கையில் பிரிஞ்சு போனது
நிலமாகவும் நீர் பகுதியாகவும் பல விதமாக பிரிஞ்சிருக்குன்னு தெரியும் நமக்கு. ஸோ இந்த பேஞ்சியாங்கிறது கிரேக்க சொல்லு. அந்த பேஞ்சியாங்கிற கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா நிலமும் அப்படின்னு ஒரு பேர். ஸோ இது எதெல்லாம் உள்ளடக்குதுன்னா 7 தட்டுக்களை சேர்ந்து உள்ளடக்கியது. இந்த 7 தட்டுக்கள் தான் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். தென் வந்துட்டு பேந்தலஸா அப்படிங்கிறது வந்துட்டு கிரேக்க சொல்லு தான். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் எல்லா நீரும் அப்படிங்கிறது அர்த்தம். தட்டுக்களாக உடைந்தது, பின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. இந்த 7 தட்டுக்களாக உடைஞ்சிதுன்னு சொன்னோம். அது உடஞ்சதுக்கப்புறம் பின்னாடி என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொன்றும் தட்டுக்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் பசிபிக் தட்டு தான் இருக்குதுலேயே வந்து நம்ம பூமியினுடைய மேற்பரப்பில் ரொம்ப பெருசு. 5ல் 1 பங்கு முழுக்க அந்த பசிபிக் தட்டு தான் பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 7 தட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுரேசியா, அண்டார்டிகா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், ஆப்பிரிக்கா, இந்தோ ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7ல் இந்த இந்தோ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 67 மில்லிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உள்ளே வருது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. இந்த இது நகர்வினாலையும் நமக்கு இந்த மாதிரி அந்த தட்டுகள் நகர்றதுனால நமக்கு வந்துட்டு இந்த இமயமலையும் வருஷத்துக்கு 5 மில்லிமீட்டர் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த 7 தட்டுகள் என்னென்னு பார்த்துக்கணும். முக்கியம் கிடையாது, நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி பார்த்ததா முக்கியமான டாபிக். இது வந்து நம்ம பார்க்குறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள். இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஒரு வேலை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்றதுக்காக நம்ம பார்க்குறோம். தென் பூமியினுடைய உள் அமைப்பு, அதாவது பூமி இப்படி இருக்குது, இதை வந்து இப்போ உள்ளே கட் பண்ணி உள்ளே போனோன்னா உள்ளே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வீடு கட்டுறதுக்காக பள்ளம் தோண்டிகிட்ருக்கோம், வானம் தோண்டிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸோ இது எந்த மாதிரி இருக்கும்? ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் மணல் போகும், அதுக்கப்புறம் வந்து பாறை மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும், அந்த கஷ்டமாக இருந்தது வரைக்கும் தெரியும். இப்போ போர்வெல் போட்டோம்னா ஸோ ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மணல் வரும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு ரொம்ப தூசி அதிகமாக வரும், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மணல் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரி பூமியை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த அமைப்பில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பூமியை கட் பண்ணி பார்த்தோம்னா இதில் இந்த பூமியினுடைய உள்ள அமைப்பை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா முதல்ல ஐசக் நியூட்டன் வந்து சொல்லியிருந்தாரு. இதில் பூமியில் மேலோடு, கவசம், கருவம் அப்படின்னு 3 இருக்குது. இது மேலே இருக்க பாயிண்ட்டு மேலோடு, கவசம்ங்கிறது இங்கே உள்ளே இருக்க பாயிண்ட்டு, கருங்கிறது இதுக்குள்ளே இருக்க பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 எதுவும் பிரிச்சிருக்காங்க. இந்த மேலோடுங்கிறதுல அதில் 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஒன்று சியால் ஒன்று, இன்னொன்று சீமான் ஒன்று. இந்த மேலோடில் சியால் அப்படிங்கிறது வந்துட்டு 20 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்னு, சீமாங்கிறது 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த சியால் அப்படிங்கிறது சிலிக்காவும் அலுமினியமும் சேர்ந்தது, சீமாங்கிறது சிலிக்காவும் மெக்னீசியமும் சேர்ந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தென் கவசம் அப்படிங்கிறது இந்த மொத்த பூமியினுடைய எடையில் 83% எடையை வந்து இந்த கவசம் வந்து உள்ளே வச்சிருக்கு. 83% இந்த கவசத்தோட பாட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வெளிக்கவசம், உள்கவசம் சொல்லி 2 பாட்டு இருக்குது. இந்த கவசம் தான் நமக்கு கண்டத்தினுடைய நகர்வுக்கு பயன்படுது. கண்டம் நகர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கவசம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஆஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவாங்க. தென் வந்து கருவம்ங்கிறது பெரிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளிக்கருவம், உள்கருவம்னு 2 இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்டில் ஆரிஜினில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பூமியில் ஒவ்வொரு அளவும் ஆழம் அதிகரிக்க ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு 50 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குன்னா இங்கே அதுக்கடுத்து ஒரு 32 மீட்டர் கீழே இறங்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு 51 டிகிரி செல்சியஸ், இங்கே 50 டிகிரின்னு இருக்குது, இங்கே 51 டிகிரி செல்சியஸ், இப்படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த மையத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர்னா 5000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலை வந்து டெத்திஸ் கடல் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. டெத்திஸ் கடல் பகுதியில் அந்த குறைவான ஆழம் சொல்ல கடல் பகுதி தான் வந்துட்டு இப்போ இமயமலையாக மாறி இருந்திருக்கு அப்படின்னும் நமக்கு வந்து பாயிண்டில் சொல்கிறாங்க. தென் தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பு. ஸோ தமிழ்நாடு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மலைகள் பார்த்தோன்னா கிழக்கு பகுதியில் சேர்வராயன் மலையில் தொடங்கி மேற்கு பகுதியில் ஆனைமலையில் முடியுது. இதனுடைய அளவுனா 1500 1600 மீட்டர் இருக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை 2700 மீட்டர் இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது உயரம் அதிகமாகவும் கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறது உயரம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 பகுதியும் 2 மலைகளை இணையிற பகுதி வந்துட்டு என்னதுன்னா நீலகிரி மலை. இந்த நீலகிரியை தான் நம்ம வந்து பீடபூமி சந்திப்புன்னு சொல்லியிருப்போம். இந்த பீடபூமி சந்திப்பு இங்கே உயரத்தில் இருந்து கீழே இறங்கி வர இங்கே கடைசியில் வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் சந்திப்பு நமக்கு வந்திருக்கும். கோயம்புத்தூரில் அந்த பாட்டு கொஞ்சம் எம்டி பிளேஸ்லேருந்து நம்ம கிடச்சிருன்னு சொல்லுவாங்க. தென் வந்து சமவெளி பகுதி 2 விதமாக இருக்குது. ஒன்று ஆற்று சமவெளி, இன்னொரு கடலோர சமவெளி. ஆற்று சமவெளின்னு பார்த்தோன்னா பழவேற்காடுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். கடலோர சமவெளினா நமக்கு தமிழ்நாட்டில் 2 இருக்குது. ஒன்று சென்னையின், ஒன்று ராமேஸ்வரம் சொல்லி 2 இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியம் கிடையாது, ஜஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். தென் இந்தியாவினுடைய அமைவிடம் எந்த மாதிரி இருக்குது? இந்தியாங்கிறது ஒரு துணை கண்டம். ஏன் சொல்கிறாங்கன்னா கண்டத்தினுடைய அத்தனை தன்மைகளும் இதில் இருக்குது.
இது வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது எவ்வளோ அடக்கும், எவ்வளோ வந்து கிலோமீட்டர்ஸ் இது வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1210 மில்லியன் மக்கள் தொகை வந்து இந்தியாவில் இருந்தாங்க. சரியா? இப்போ வந்துட்டு இது டபுளாக இல்லை, ட்ரிபிளாக கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்துட்டு மக்கள் தொகை அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி போய்கிருக்கு. பார்த்துங்க 2011 இது. தென் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை, ஸோ இந்தியாவினுடைய எல்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர்லேருந்து தெற்கே வந்து கன்னியாகுமரி, வடக்கு வந்து காஷ்மீர்லேருந்து தெற்க கன்னியாகுமரி வரை இது வந்துட்டு 3214 கிலோமீட்டர் அளவு இருக்குது. அப்புறம் வந்து கிழக்கு மேற்கான்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் அகலம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்திய கடற்கரை, நம்ம இந்தியாவில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் இதனுடைய கடற்கரை பகுதியை மட்டும் அளந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 6000 கிலோமீட்டர் ஆகும். அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குல்ல, ஸோ இந்த இதனுடைய கடல் பகுதியினுடைய எல்லை பரப்பு எல்லாத்தையுமே நம்ம அளந்தோம் அப்படின்னா 7516 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் ஐஎஸ்டிங்கிறது இந்தியாவுடைய டைமு, இது வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா நார்மல் டைமோட ப்ளஸ் 5:30 மணி நேரம் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் 5:30 மணி நேரம் இதை பார்த்துக்கோங்க. இமயமலைங்கிறது 8848 மீட்டர். எவரெஸ்ட் சிகரம்ங்கிறது உயரமானது, இது வந்து 8848 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இதில் வந்துட்டு இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த 8848 மீட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து நம்ம எடுத்தது. பார்த்துக்கோங்க. இன்னும் +1 +2ல் சில மாற்றங்கள் இருக்கும். நம்ம வந்துட்டு இதுக்கு அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து பார்க்கும்போது இப்போ கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம புக்கில் இருக்க ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறதுனால தான் நான் அதில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். தென் அதே இந்தியாவினுடைய அமைவிடத்தில் அதிகமாக மழை பொழிகிற பகுதி சிறப்புஞ்சி அப்படிங்கிறது நம்ம புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை மட்டும் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் கூட வரும்போது இப்போ ஸ்பாட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து பார்க்கலாம். தென் குறைந்த அளவு மழை பொழியக்கூடிய பகுதி வந்து தார் பாலைவனம். இந்தியாவில் வந்துட்டு 29ன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் நம்ம 7th புக்கில் பார்த்தோம்னா 28 போட்டிருப்பாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு வந்து தெலங்கானான்னு ஒரு பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா பிரித்து வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதையும் பார்த்தோன்னா 29 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் இருக்குது. பீகாரின் துயரம் சொல்லக்கூடியது வந்துட்டு கோசி ஆறு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. தென் ஓகே, இப்போது வானிலையும் காலநிலையும் அப்படின்னா கொஞ்சம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கிளிமா அப்படின்னா கிரேக்க மொழி சொல்லுன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒழுங்கிலிருந்து விலகுதல். அதாவது வானிலை காலநிலை அப்படின்னு எடுத்துட்டாலே திடீர்னு மாறும், திடீர்னு சுனாமி வரும், திடீர்னு சூறாவளி வரும், திடீர்னு புயல் வரும். ஸோ ஏதோ காரணங்கள்லாம் நிறையா இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை, இந்த வானிலை காலநிலை எடுத்துக்கிட்டாலே கிரேக்க சொல்லான கிளிமா அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒழுங்கிலிருந்து விலகுதல். கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்கும்போது சடனாக மாறுது அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறதுக்காக இந்த கிளிமான்னு ஒரு வேலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது வானிலை அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு அங்கே என்ன நிலவுதோ அதை வந்து வானிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் இங்கே எப்படி இருக்கும், அடுத்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அதாவது அங்கே இருக்கக்கூடிய வெப்பம், காற்று, ஈரப்பதம், மழை, பனி, மேகமூட்டம், காற்றினுடைய வேகம், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் அங்கே வானிலை அப்படின்னு ஒரு இதை வந்து சொல்லுவாங்க. அது ஒரு நாள் 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட அளவு சராசரியை மெயின்டைன் பண்ணி அதிலிருந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு திட்டமான சராசரி காலம் அப்படின்னா என்னன்னு கேட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 30 வருஷத்துக்கு எப்படி இருந்துச்சோ அதை பூரா கூட்டி கழிச்சு ஸோ அதனுடைய சராசரியை வச்சு சொல்கிறது வந்துட்டு ஒரு திட்டமான சராசரி காலம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. இதில் நம்ம பூமின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துருவ பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கும், மற்ற பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உயரம் செல்ல 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 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு வந்து குறையுது. ஓகேவா, உயரம் செல்ல செல்ல 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் நமக்கு குறையுது. இந்த குறையிறது நமக்கு எந்த அடுக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேவா, 4 அடுக்கு இருக்குல்ல. ஸோ பூமியில் அந்த 4 அடுக்கில் ஒரு அடுக்கில் உயரம், ஒரு அடுக்கில் வந்து உயரம் செல்ல 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 குறையும் டெம்பரேச்சர் ஆனது. அது எதுலன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து கடலினுடைய தூரம், இதை பொறுத்து நம்மளுடைய வானிலை வந்து மாறும். ஸோ சென்னைக்கு பக்கத்தில் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ சென்னைக்குள்ளே கொஞ்சம் அந்த கடலுக்கு பக்கத்துலேருந்து ஒரு தூரம் தள்ளி போக 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 டெம்பரேச்சர்ஸ்லாம் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும்ல. ஸோ இதை வந்து கடலினுடைய தூரத்தை வச்சு நம்ம வானிலையை ஈஸியாக அதையும் அந்த வானிலை சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணமும் கடலினுடைய தூரம். காற்றோட்டத்தின் திசை,
ஸோ காற்றோட திசையும் வச்சு வானிலை வந்து சேஞ்ச் ஆகும். அது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும் தென்மேற்கு பருவக்காற்று வந்து குளிராக இருக்கும், வடகிழக்கு பருவக்காற்று வெயிலாக இருக்கும். அதுக்கான காரணம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று ஏன் உருவாகுது அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னென்னா நம்ம அந்த வானிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள், ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். தென் இந்த வானிலையில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சூரிய கதிர்கள் வந்து பூமியை வந்தடைகிறதுக்கு ஆகிற டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 500 செகண்டு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, ஈஸியாகும். அப்போ தான் இப்போ வானிலையும் காலநிலையும் அப்படிங்கிறதுல நமக்கே தெரியும் பூமியிலிருந்து மொத்தமாக 4 அடுக்குகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதை அடியடுக்கு, படையடுக்கு, அயனி அடுக்கு, வெளியடுக்குன்னு சொல்கிறாங்க. அடியடுக்குங்கிறது ட்ரோபோஸ்பியர், படையடுக்குங்கிறது ஸ்டேட்டோஸ்பியர், அயனி அடுக்கு அப்படிங்கிறது அயனோஸ்பியர், வெளியடுக்குங்கிறது எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த 4 அடுக்கு இருக்குது. இதில் இந்த அடியடுக்குன்னு சொல்லக்கூடிய ட்ரோபோஸ்பியர் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, துருவ பகுதி வந்துட்டு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், பூமத்திய பகுதி வந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும், ஓகேவா? உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும். எதுலன்னா அடியடுக்குள்ள மட்டும், சரிங்களா? துருவ பகுதியில் 8 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக எடுத்துக்கும். டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர் தானே இருக்குது, உயரம் அதிகமாகல இல்லை. பூமத்திய ரேகையில் வந்து 18 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையுங்கிறது இந்த அடியடுக்கான ட்ரோபோஸ்பியரில் மட்டும்தான், ஓகேங்களா? அதை மட்டும் தெளிவாக வச்சுக்கணும். தென் படையடுக்குன்னு சொல்கிறது ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இது வந்துட்டு 80 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும், ஓகேவா? இந்த 2வது அடுக்கு பூமியிலேருந்து மேலே போக போக இந்த இது வந்துட்டு 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதில் தான் நமக்கு ஜெட் விமானம் வந்து பயணிக்கக்கூடிய அளவு வந்து இந்த இதில் தான் ஜெட் விமானம் வந்துட்டு இந்த அடுக்கில் தான் வந்துட்டு பயணிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அடுக்கில் ஓசோன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஐசோதெர்மல் லேயர் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. ஓசோன் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னா, அந்த புற ஊதா கதிர்களை வந்துட்டு பூமிக்குள்ளே அந்தளவுக்கு முழுசாக உள்ளே விடாமல் பாதியை வந்து உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ அந்த புற ஊதா கதிர்களை முழுசாக நம்ம பூமிக்குள்ளே விடும்போது அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் வரும். சின்ன சின்ன உயிரினங்களாம் சாகும். ரொம்ப பெரிய உயிரினங்களுக்கு வந்துட்டு தோல் சம்மந்தமான அத்தனை வியாதிகள் வரும் அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போது ஓசோன் வந்து ஓட்டை விழுந்துட்டுருக்கு. அதுக்கான காரணம் நமக்கு தெரியும், 2 வீலர் புகையும் அப்புறம் இந்த குளிர்சாதன பெட்டியிலேருந்து வரக்கூடிய அந்த இதுவும் சொல்லிட்டு நமக்கே தெரியும். இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் வந்துட்டு இப்போ ஓசோனில் ஓட்டை விழுந்துட்டுருக்கு. ஸோ ஐசோதெர்மல் லேயர்னு சொல்லக்கூடிய அந்த ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துட்டுருக்கு. அப்படி விழுகிறதுனால இப்போது ஓரளவு வந்துட்டு அதிகமாக அந்த புற ஊதா கதிர்கள் பூமியை ரிசீவ் ஆகுது. இன்னும் அதிகமாக ஆக ஆக நமக்கு புற ஊதா கதிர்கள் அதிகபட்சமாக நமக்கு இங்கே வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்கிறாங்க. வெளி அடுக்குன்னு சொல்லக்கூடியது எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும் அங்கே வந்து ஹீலியமும் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டினுடைய காலநிலை அப்படின்னு அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு ஒன்று ரொம்ப முக்கியம். தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், வடகிழக்கு பருவக்காற்றுன்றது அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும், சூறாவளி மழைப்பொழிவுங்கிறது நவம்பர் மாதம் சூறாவளி மழைப்பொழிவுங்கிறது கடலோர பகுதியில் வடகிழக்கு பகுதின்னு சொல்லும். அந்த வடகிழக்கு பருவக்காற்று இருக்குல்ல, ஸோ அதுக்கு சமமாக இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நமக்கு வந்து தெரியும். இப்போது தென்மேற்கு பருவக்காற்று வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, இந்த ஏரியாவில் வந்துட்டு அதிகபட்சமாக மழை பொழியும் போது, அதிகபட்சமாக வெயில் அடிக்கும் போது இங்கே வந்து நம்ம வெப்பங்கள் அதிகமாக உருவாகும், சரிங்களா? இந்த ஏரியாவில் வெப்பங்கள் அதிகமாக உருவாகும் போது இங்கே காற்றினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும். இங்கே காற்றினுடைய அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கும்போது நமக்கு இந்த பக்கம் உருவாகிலிருந்து இங்கேருந்து காற்று இந்த பக்கம் மூவ் ஆகி போகும், சரிங்களா? இப்படி மூவ் ஆகி போகும்போது நமக்கு இந்த தமிழ்நாடு, நம்ம இந்தியாவில் இங்கே தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பக்கம் இப்படி காற்று போகும்போது இங்கே இருக்கக்கூடிய மலையில் பட்டு இங்கேயே மழை பொழிஞ்சிரும், நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. அப்போ நமக்கு தமிழ்நாடுங்கிறது மலை மறைவு பிரதேசம் ஆகிப்போச்சு. அப்படி ஆகும்போது இங்கே ஓரளவு தான் லைட்டாக தான் மழை பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்றில், வடகிழக்கு பருவக்காற்றில் இங்கே வந்து நம்ம இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக வெப்பமாகும்போது இங்கே காற்றினுடைய அடர்த்தி கூட இருந்தனால இந்த காற்றை சரி செய்யறதுக்கு இங்கிட்டிருந்து காற்று வந்து உள்ளே வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் வரும்போது இது ஃபுல்லாக நிலத்தின் வழியாக வரும்போது, இங்கிட்டு இருக்க குளிர்ந்த காற்று நிலத்தின் வழியாக வரும்போது இங்கே மலைப்புறம் பொழிஞ்சிட்டு நமக்கு இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ரீச் ஆகும்போது இங்கே எம்டியாக தான் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றில் சொல்லியிருப்பாங்க. தென் காடுகள் 30% தமிழ்நாடு,
17%, அதாவது 30% வந்து சராசரியாக நாட்டில் வந்து காடு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு 17% தான் காடு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அயனமண்டல பசுமை மரக்காடு, அயனமண்டல அகன்ற இலைக்காடு, முட்புதர் காடு, சதுப்பு நிலக்காடு, மலையக காடுன்னு சொல்லி 5 விதமாக காடுகள் இருக்குது. அயனமண்டல காடு அயனமண்டல பசுமை மரக்காடில் எப்போவுமே இலை வந்து உதிராதுன்னு சொல்கிறாங்க. 60 மீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இங்கே வந்து இது மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீலகிரியில் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அயனமண்டல அகன்ற இலைக்காடுன்றது வந்துட்டு அதை விட கொஞ்சம் கீழே, கொஞ்சம் உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து 100லேருந்து 200 சென்டிமீட்டர் இந்த அளவுக்குள்ள வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மழைப்பொழிவானது. சரி, இதில் வந்து பாருங்கள், மேலே அயனமண்டல பசுமை மரக்காடில் வந்துட்டு மரம் வந்துட்டு 60 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அயனமண்டல அகன்ற இலைக்காடில் வந்துட்டு 100லேருந்து 200 சென்டிமீட்டர் இந்த இதுக்குள்ளே வந்து மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கீழே இருக்க பகுதி முட்புதர் காடு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சதுப்பு நிலக்காடு அப்படிங்கிறது ஆற்றுகள் பக்கம் இருக்கிறது. மலையக காடுன்னு சொல்லியது நீலகிரி மலையில் சரிவு பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை சொல்லியிருப்பாங்க. இமாச்சல் அப்படிங்கிறது இமாத்திரிக்கும் சிவாலிக்கும் இடையில இருக்கக்கூடியது. பாதைங்க அப்படிங்கிறது, அதாவது 2 மலைப்பகுதிக்கு இடைப்பட்ட ஒரு பாதையை வந்து நமக்கு கணவாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மண்ணுன்னு எடுத்துட்டோன்னா வண்டல் மண் அப்படிங்கிறது வளமான மண்ணுன்னு சொல்லுவாங்க. நெல் வளர்கிறதுக்கும் கரும்பு வளர்கிறதுக்கும் ஏதுவான மண். ஓகேங்களா? கரிசல் மண் அப்படிங்கிறது கருப்பாக இருக்கும்ல, அந்த மண்ணில் வந்து பார்த்தோம்னா பருத்தி வந்து வளர்கிறது கரெக்டாக இருக்கும். இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் ICAR அப்படிங்கிறது 1929 வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு விவசாய ஆராய்ச்சி கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆடுதுறையில் இருக்குது. புகையிலை நமக்கு தெரியும். யார் கொண்டு வந்தான்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவன். நம்ம வரலாறுல பார்த்தோம்ல, அந்த களவணி பயணியே தான் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவன் 1508 கொண்டு வந்திருந்தான். இதை நம்ம அங்கேயே பார்த்துருந்தோம். ஒன்றும் இல்லை, அங்கே நம்ம சொல்லியிருக்கோம், வரலாறுலேயே சொல்லியிருக்கோம். தாவரத்துக்கு தேசிய ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. 1985 வந்து முதல்ல கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் வேளாண்மையில் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் சொல்லக்கூடியது தஞ்சாவூர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது கங்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆறு. ஸோ கங்கை நதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஆறு. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ அல்கானந்தா மற்றும் பகிராதி அப்படிங்கிறது 2 இணைஞ்சு வர்றதான் கங்கா நதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. தென் இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி, இதை 3 வந்துட்டு இணையிற பாயிண்ட் வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் இது. தென் வந்துட்டு மூவ் பண்ண அப்படின்னா முக்கியமான பாயிண்டில் நதிகளிலேயே பெரியது மற்றும் நீளமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே சொன்னோம்னா கங்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துட்டு மேப்பு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சமான நதிகள் எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா இமயமலையில் தான். ஸோ இந்த மார்க் பண்ண இந்த பகுதியில் தான் அதிகமாக வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நதிகளிலேயே பெரியது மற்றும் நீளமானது கங்கை. ஸோ இங்கே பாருங்கள், கங்கை நதி இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இதுதான் அந்த கங்கை நதியினோட பார்ட்டு. ஸோ கங்கை நதியினுடைய பார்ட்டு இதுக தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க பாயிண்ட் வந்து இதுதான், நதிகளிலேயே பெரியது நீளமானதுன்னு கங்கையை சொல்லியிருக்காங்க. கங்கை நதியை வந்துட்டு 2008 இந்தியாவினுடைய தேசிய நதியாக அறிவிச்சிருக்காங்க 2008. தென் வந்து அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, கங்கை நதி இமயமலையில் உள்ள கங்கோத்திரியில் உற்பத்தி ஆகிறது. கங்கை நதி கங்கோத்திரி உற்பத்தி ஆகிறது. பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்கை நதி கங்கோத்திரி எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கோமதி, காக்ரா, கண்டகி, கோசி இதெல்லாம் வந்துட்டு கங்கை நதியின் துணை நதிகள். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்கும் பாருங்கள், காக்ரா, கண்டகி, கோசி இதெல்லாம் வந்துட்டு கங்கை நதியினுடைய துணை நதிகள் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. தென் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 இணையும் புள்ளிக்கு வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அங்கேயே வந்து சொல்லியிருந்தோம், முன்னாடி இருக்குது, போன பாயிண்ட்லேயே பார்த்துருந்தோம். கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் இணையிறது அந்த திரிவேணி சங்கம்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில். தென் பிரம்மபுத்திரா நதி இமயமலையில் உள்ள மானசரோவர் ஒரு ஏரியில் உற்பத்தி ஆகிறது. அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இங்கே வருங்க, பிரம்மபுத்திரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா பாயிர பகுதி இதுதான் பிரம்மபுத்திரா. ஸோ இது வந்துட்டு இங்கே இந்த பாட்டில் வந்துட்டு மானசரோவர் அப்படின்ற ஏரியில் வந்து உற்பத்தி ஆகுது. இதில் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள், பிரம்மபுத்திரா தனது மொத்த நீளத்தில் 1/3 மட்டுமே. இங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் ஒரு லாஸ்ட் ஒரு பகுதி மட்டும்தான் இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்துருக்கு. ஸோ அதுக்கு மேலே இருக்க பாயிண்ட் எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே வரல. ஸோ 3/2 வந்து இந்தியாவுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த பாயிண்ட்டு.
பிரம்மபுத்திராவுக்கு திபெத்தில் சாங்போ என்று பெயர். இங்கே இருக்கல சாங்போ. ஸோ இந்த திபெத் பகுதியில் வந்துட்டு இந்த பிரம்மபுத்திராவுக்கு சாங்போ அப்படின்னு பேர் இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றுத்தீவான மஜுலி பிரம்மபுத்திராவில் உள்ளது. இந்த பிரம்மபுத்திராவில் தான் வந்துட்டு மிகப்பெரிய ஆற்றுத்தீவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மபுத்திராவில் தான் மிகப்பெரிய ஆற்றுத்தீவான மஜுலி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரம்மபுத்திரா வந்து செம்ம நீளமான அசாமில் பாய்வதால் சம நீளமான அசாமில் பாய்வதால் இதுக்கு வந்துட்டு சிவப்பு ஆறு அப்படின்னு பேரும் இதுக்கு வந்து வச்சுருக்காங்க பிரம்மபுத்திராவுக்கு. தென் ஜூலம் சீனாப் ராவி பியாஜ் இதை வந்து நம்ம வந்துட்டு எதில் பார்த்துருப்போம்னா சிந்து சமவெளி நாகரிகம் வரலாறில் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா சிந்து நதி. ஸோ இந்த சிந்து நதியில் இங்கே இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டு ஜீலம் செனஸ் ராவி சட்லஜ் இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக சொல்கிறாங்க. இதில் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அடுத்து என்னென்னா சிந்துவின் துணை நதியில் சட்லஜ் நதி மட்டுமே இந்தியாவின் முழுமையாக பாய்கிறது. இந்த சட்லஜ் நதி இருக்குல்ல, ஸோ இது மட்டும்தான் அதிகபட்சமாக நமக்கு இந்தியாவுக்குள்ளே பாயுதுன்னு சொல்கிறாங்க. மற்றது எதுவுமே இந்தியாவுக்குள்ளே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டுருக்கு. அது சொல்லியாச்சு. சிந்து நதியினுடைய துணை நதியான சட்லஜில். அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு தண்ணீர் வழங்கும் இந்திரா காந்தி கால்வாயானது சட்லஜில் தான் இருக்குது. இந்த சட்லஜ் நதியில் தான் இருக்குது. சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பக்ரானங்கல் அணையும் இந்த இந்தியாவிலேயே உயரமான அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளே கட்டப்பட்ட அணையில் உயரமான அணை வந்துட்டு இந்த சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை தான் உயரமாக இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. தென் வந்து இந்தியாவின் மிக நீளமான அணையான ஹிராகுட் மகாநதியின் குறுக்கே அமைந்துள்ளது. இதில் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா மகாநதியின் குறுக்கே இங்கே இருக்குல்ல மகாநதி. ஸோ அதில் இந்தியாவின் மிக நீளமான அணையான ஹிராகுட் இங்கே வந்து நீளம், இங்கே வந்து மேலே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா உயரமான அணை. சட்லஜில் வந்துட்டு உயரமான அணை இங்கே மேலே இருக்கா. ஸோ இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. ஓகேங்களா, மேலே இருக்க பாயிண்ட்னால இது வந்துட்டு என்ன பண்ணால் உயரமாக இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சட்லஜுங்கிறது உயரமாக இருக்குது. இங்கே மகாநதியில் வந்துட்டு என்ன கட்டியிருக்காங்க அப்படின்னா ஹிராகுட் கட்டியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்றாங்க. இங்கேருந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீளம் ரொம்ப நீளம் அப்படின்னா தட்சிண கங்கோத்திரி என்று அழைக்கப்படும் கோதாவரி நதி தென்னிந்தியாவில் ஓடும் நதிகளில் மிகப்பெரிய நதிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கோதாவரின்ற பகுதி வந்துட்டு தட்சிண கங்கோத்திரின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இங்கே பாயக்கூடியதில் தென்னிந்தியாவில் பாயக்கூடியதில் மிக நீளமான நதி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாயிண்ட்டு. தென் ஒகேனக்கல் சிவசமுத்திரமாகிய அருவிகள் காவிரி ஆற்றில் அமைந்துள்ளது. மணலாறு என்று அழைக்கப்படுவது பாலாறு. தாமிரபரணியின் வேறு பெயர் பெருணை. காவிரியினுடைய இன்னொரு பெயர் வந்து பொன்னி அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸு ஆறுகளில். தென் அடுத்த ஆறில் வந்துட்டு முக்கியமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா எந்த நதிகள் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து நீளம் இருக்குது, ஸோ அது வந்து எங்கே கலக்குது, எங்கே போய் எங்கெங்கே வந்து பரவிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சிந்து நதியானது அதனுடைய நீளம்ங்கிறது 3100 கிலோமீட்டர் இருக்குது. அதனுடைய பரப்பு 3,21,290 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு கொண்டிருக்கு. ஆற்றினுடைய பிறப்பிடம் வந்துட்டு ஹைலாஸ் மலைத்தொடரில் வந்துட்டு சிந்து நதி வந்து கிரியேட் ஆகுது. இது எங்கே போய் முடியுதுன்னா அரபிக்கடலில் முடியுது. அது வந்துட்டு எந்தெந்த நாட்டில் போகுது அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாட்டில் இந்தியான்னு காமனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு சில மாநிலம் மட்டும் கொடுக்கல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு 2 இதில் பறதுனால இந்தியாவே கொடுத்தாச்சு. இதில் எந்த மாநிலத்தை பற்றி கொடுக்கல. தென் வந்து கங்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, காவிரி, கோதாவரி இந்த 5 தான் நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் கேட்பாங்க. அது தவற நோக்கி கேட்கணும் அப்படின்னா தாமிரபரணியிலேருந்து கேட்பாங்க. ஸோ இது ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எங்கேருந்து எது வரைக்கும் எங்கேருந்து எது வரைக்கும் மூவ் ஆகுது, எங்கே வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம அந்தளவுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. எதுக்கு தேவையில்லாமல் வந்து வீடியோ வந்துட்டு ரொம்ப டைம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சைஸ் அதிகமாக டவுன்லோட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சைஸ்லாம் பார்க்க வேணாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இது எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த ரொம்ப டீப்பாக கேட்கணும் அப்படின்னா மட்டும்தான் கேட்பாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு எங்கே கிரியேட் ஆகுது, எந்த இடத்துல கலக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. இதில் எத்தனை பரப்பு சதுர கிலோமீட்டர், இது எவ்வளோ நீளம் அப்படின்னு கேட்க போகிறதில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி மேலே பார்த்த டாப்பிக்கில் இருக்குல்ல, ஸோ நீளமான நதி எது, அணை வந்துட்டு உயரமான அணை வந்து எந்த நதிக்கு கீழே கட்டியிருக்காங்க, நீளமான அணை வந்துட்டு எந்த நதிக்கு கீழே வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. தென் இந்த ஆறுகள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது.